பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிரஜின் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சது. நீங்கள் 2 பேருமே போகிறீங்க. எல்லாரும் வர போகிறவங்களும் கப்புள் கேம்னா அப்போ என்னோட கேம் அப்போ என்ன, அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தது என்ன சபிக்கப்பட்டதா? லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். வைல்ட் கார்டு கிட்ட இவங்க மாட்டல, இவங்க கிட்ட நாங்கள் மாட்டிட்டு இதுலேருந்து சர்வைவல் ஆகி யார் வெளியே வரான்றதா இது பெரிய பிக் பாஸ் டாஸ்க்கு. இல்லை அதிகமாக பேர் கட்டவங்க, கம்மியாக பேர் கட்டவங்க, நல்ல பேர் வந்து வெளியே வரவங்க தான் இந்த பிக் பாஸ் சீசன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்களான்னு தெரியல, கான்வர்சேஷன் பிட்வீன் பார்வதி அண்ட் கமருதீன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி. வியானா கிட்ட அவங்க ஒரு கமருதீன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் வந்து உன்னை தங்கச்சியாக பார்க்கலனா, நீ என்னை நான் உன்னை தங்கச்சியாக கூப்பிடல, நீ அண்ணனா பார்க்கலனா நானே உனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன். இது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்? எனக்கு வேற ஒருத்தர் சொன்னாங்க, இது தப்பாக இருந்தானா இவருக்கும் வாட்டர் மெலனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டார். ஆல்ரெடி அந்த 18+ டாக்ஸ்ன்ற மாதிரியே வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி குட் டச் பேட் டச் அப்படின்லாம் போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறது? ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணாலும் அதை ஹைட் பண்ண மாட்டாங்க, அந்த தப்பு கொண்டு போய் காட்டுவாங்க. ஏன்னா இவங்க இப்படின்னு காட்டணும், அதுதான் ப்ரொஜெக்ஷன், அதுதான் ஷோ. எது கண்டென்ட் கொடுக்கணும்னு தெரியாமையே கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நடந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுனால இப்படி இருக்காங்க. ஸோ பிரஜின் தான் டைட்டில் வின்னர் ஆவாங்க. நல்லா இருக்கு, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. நடந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒருவேளை அவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அவர் ப்ரொடக்ஷனில், விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் பிரஜின் ஹீரோன்னு மெசேஜ் எப்பயோ வந்திருக்கும். எனக்கும் அவருக்கு 20 வயசு பழக்கம். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட என்னன்னு சொல்கிறது, ஒரு கேம் சேஞ்சர் சொல்லலாமா? தெரியல, கேம் சேஞ்சர் சொன்னால் கேமில் இருக்கணும்ல. இல்லை, ஆனால் கரெக்டாக ஒரு மாதிரி நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது ஐயோ வெளில வந்துட்டாரே அப்படின்ற அளவுக்கு தான் எவ்ரிபடி ஃபெல்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லுக் அந்த சால்ட் அண்ட் பெப்பரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஐ திங்க் ஐ ரியலி விஷ் இதே லுக்கில் ஏதான ஒரு ரோல் உங்களுக்கு கிடைக்கும். யாரும் என்கிட்ட இப்போ சொன்னாங்க நல்லா இருக்குது, இப்படி பார்த்ததில்லை, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூஜ் கங்க்ராட்ஸ். பிகாஸ் வெளியில் நீங்கள் வந்த உடனே வந்து எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், அன்ஃபேர் எவிக்ஷன், டிசர்விங் கண்டஸ்டன்ட் டு பி இன்சைட். அஃப்கோர்ஸ் அவர் லேட்டாக வைல்ட் கார்டாக உள்ளே போனாலுமே ஹீஸ் அ டிசர்விங், ஒரு டைட்டில் வின்னர் அளவுக்கு டிசர்விங்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது ஹவு ஹாப்பி ஆர் யூ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேபி நான் உள்ளே இருந்தால் கூட நல்லா கேட்டிருக்க முடியாது கண்டிப்பாக. அதான் அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் ஏன் நிறைய பேர் கேட்டோன்னே எனக்கு அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆன்சர் தெரில. ஏன் 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 ஆனால் நான் போக மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். எனக்கு உட்காந்துருந்தப்போ சரி நம்மளும் இந்த 3 பேரை உட்காந்து எல்லார்ட்டும் கேட்டாங்க யார் போவோம், நானும் எஃப்ஜே சாண்ட்ரா. எல்லாருமே சொன்னது நானும் சாண்ட்ரா போக மாட்டோம், நானும் அப்போ என் டவுட் வந்துச்சு, என்னடா எல்லாருமே நம்மளாம் சொல்கிறாங்களே, அதுவே பயமாக இருக்கே அப்படி சொல்லி வரும்போது என்கிட்ட சொல்லும்போது சரி, ஒன்று அந்த வீட்டை விட்டு போகும்போது ஒரு அழுகை இருக்கணும், ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கும். ஆனால் ரொம்ப பொறுத்து எல்லாத்தையும் பார்த்து அழ மாட்டான் அவ்வளோ சீக்கிரத்தில். எனக்கு அது வரவே இல்லை. ஒருவேளை நான் அழுதுட்டா சாண்ட்ராக்கு வந்து கஷ்டமாகி உடஞ்சி போயிடுவாங்க. அதனால் நான் அப்படியே வெளியே வந்து அந்த வழியாக எக்ஸிட்டில் அப்படியே ஹியூமராகவே ஜாலியாக வெளியே வந்துட்டேன். அப்போ தான் அவங்க அடுத்த கேம் அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்கன்றது தான். பட் எனக்கு அது தெரில, நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதிலே தெரில. எனக்கு ஃபைனலாக இட்ஸ் அ கேம். ஏதோ வெட்ட வேண்டிய ஆடில் நான் நடுவில் சிக்கிட்டேன் என்றதான் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஈவன் ஐ ஆல்சோ ஃபெல்ட் த சேம். ஆஸ் இன் லைக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிரஜின் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சது. ஆஸ் இன் அந்த ஒரு டாஸ்க்காக யூ க்ளீன் ஷேவ்டு அதெல்லாம் இருக்கும்போது அப்போ வந்து ஒரு மாதிரி பயங்கர ஒரு ரக்கட் பாஸியான ஒரு பிரஜினை பார்த்துட்டு இது வந்து ஒரு வே டூ என்னன்னு சொல்கிறது, டூ கூல் டு ஹேண்டில் திங்ஸ் அப்படின்ற அளவுக்கு நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கோப்பா, நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு அந்த டிரான்சிஷன் ஹவு அண்ட் வை? இல்லை ஹவு அண்ட் வை இல்லை, பட் நான் அந்த படத்துக்கு முடி வளர்த்தேன், அப்போ தாடி வளர்த்தேன். லாங் ஹேருக்கு ஃபுல் ஷேவ் பண்ணால் சரி நல்லாயிருக்கும்னு தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்ல, அப்போது அவங்க சைடில் சாண்ட்ரான்னு சொன்னால் எனக்கு ஷேவ் பண்ணிட்டு வாங்க, நான் முடி வெட்டினா இல்லை படத்துக்கு வளர்த்துட்ருக்கேன். சரி, அங்கே போகும்போது இப்படி போகலாம், கொஞ்சம் நல்லா டஃப்பாக இருக்கும், வைல்ட் கார்டு என்ட்ரி வேறு பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு இருக்கும். சரி, அது மாதிரி இருந்து அப்படி இருந்துட்டு போட்டோம். ஒரு டைமில் வந்த உடனே விஜய் சேதுபதி சார் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறதால கொஞ்சம் உடச்சி ஒரு கேம் ஆடிப்பாரு, பிரஜினா கேம் ஆடிப்பாரு அப்படி சொன்னால் சரி ஓகே வச்சேன். நான் காமெடி நல்லா பண்ணுவேன், அது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஜம்புலிங்கம்லாம் பண்ணும்போது நான் மீசெல்லாம் விட்டு பண்ணியிருந்தேன். யோசித்தேன் சரி ஓகே பார்ப்போம் சொல்லிட்டு அதை உடச்சி ஆடின 3 வாரமும் பெஸ்ட் பர்ஃபார்மர் எல்லாமே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோடய டீமில் 8 பேருக்கும் நாமினேஷன் இப்படி வாங்கி கொடுத்துட்டு
கடைசியில் நான் நாமினேட்டே வெளியே வந்துட்டேன். இந்த கொடுமை எங்கேயும் நடக்காது சத்தியமாக. இவ்வளோ தாராளமாக இருக்கக்கூடாது. ரொம்ப தாராள பிரபுவாக இருந்துட்டேன். எனக்கு புரியல என்னடா இது, நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் ஹாப்பிடா. அதனால தான் அவங்க எல்லாருக்குமே இது சொன்ன உடனே அப்செட் ஆனவங்க எனக்கு ஆப்போசிட்டாக யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டைம். அது நிஜமாலே நீங்கள் தான் எனக்கு தெரியல ப்ரோ என்ன பண்ணுறது, கேம் இன்னும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். பட் ஆனால் when it comes to game it is okay to become selfishல. நீங்கள் இவ்வளோ தாராளமாக இருந்தீங்க. இல்லை செல்ஃபிஷ் கேம் எனக்கு அப்படி ஆடி பழக்கமும் இல்லை, எனக்கு தெரியாது எனக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, சரி நீ ஓடுறியா, உன்னை ஓட விட்டு நான் உன்னை தோக்கடிக்கிறதுன்றது என்னோட ஆசை தவிர, நீ ஓடும் உன்னை தள்ளி விட்டு உன்னை அட்டாக் பண்ணி விட்டு உன்னை ஹர்ட் பண்ணி பார்த்து சிரிச்சுட்டு எப்படி அதை என்ன பண்ணதே தேவையில்லை அப்படின்னு. அது ஒரு கேம் இல்லை, ஈலாண்மை சொல்லுவாங்கள்ல, உன்னால் முடியாத விஷயத்த நான் பண்ணுறேன்றது. ஆனால் இந்த கேமில் வந்து அது இருக்கணும், அதுக்குன்னு வெளியே ஆடியன்ஸ் பார்க்குறாங்கல்ல. சரி என்னை வச்சுட்டு ஒரு வேளை சரி ஒரு நல்ல பிளேயர், இப்போல்லாம் நல்ல பிளேயர் நல்லா ஆடுறீங்க எல்லாம் செம்ம ஃபிக்ஷன் நம்பவே முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஏன் இப்படி நடந்தது கேட்டால் எனக்கு பதிலே இல்லை. எனக்கு அது கோவம் வரல, எனக்கு அது வரல, என்னடா இது அவ்வளோதானா அவ்வளோதான் அது மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி ஓகே ஃபைன், இது கடந்து நம்ம போய் ஆகணும். நான் போனதே படத்தோட என்னோடய என்ட்ரிக்கு தான். புரியுது புரியுது. ஸோ எனக்கு வந்து ஒருவேளை நான் போய் பிக் பாஸ் உள்ள இருந்து டைட்டில் அடிச்சிருந்தா கூட எனக்கு இந்த சந்தோஷம் கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஸோ ஒன் லாட் ஆஃப் பர்சன்ஸ் ஹார்ட்ஸ், நிறைய பேர் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நான் அன்ஃபேர் எவிக்ஷனை தாண்டி நான் இருக்கிறத தாண்டி என்னை தவிர்த்து எல்லாருமே அந்த வார்த்தை பயன்படுத்தி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அது பெரிய வேர்டு, அது ஆக்சுவலாக நான் நம்பவே இல்லை. அவ்வளோ மெசேஜஸ், வி மிஸ் யூ அதில் இல்லைனா கூட நீங்கள் எங்க கூட இருக்கீங்க, எங்கள் ஃபேமிலி எல்லோரும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது நிறைய மெசேஜ் பார்க்கும்போது என்னடா இது நடந்துருக்கு, சரி ஓகே நம்ம நல்லா தான் இருந்திருக்கோம், நல்லா தான் ஆடிருக்கோம் கேமை. ட்ரை டு என்டர்டெயின் பீப்புள். இனிஷியலாக லைக் வைல்ட் கார்டு போகும்போது ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பினஸ் வந்து நீங்கள் 2 பேருமே போகிறீங்க. வெரி வெரி டிசர்விங் பீப்புள் ஹூ நீடட் என்னன்னு சொல்லுது ஒரு லைம் லைட் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு டிசர்விங் ஹாப்பினஸ் எல்லாருக்குமே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஒரு சில பேருக்கு பயம் வந்தது. பிகாஸ் வி ஹவ் பீன் சீயிங் சீசன்ஸ் எக்ஸ்ட்ரீம் சண்டை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இந்த சீசனில் சொல்லவே வேண்டாம், சண்டை மட்டும்தான் இருந்தது. அது நான் தனியாக வரேன். ஆனால் இது எல்லாருமே பயந்தது, ஐயோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டு எதுவும் ஆகிடக்கூடாதுப்பான்ட்டு. ஐ திங்க் வெளியிலேருந்து உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இது இருக்குல்ல, லைக் உள்ளே போயிட்டு நோ ஃபோன்ஸ் நத்திங், லைக் எதுவுமே இருக்காது. அது ஒரு மாதிரி இருக்கமா மைண்ட் வைஸுமே ஒரு மாதிரி ஆக்கிடும். எல்லாருக்கும் இருந்த அந்த பயம் வந்து நம்ம சண்டை போட்டுவிடக்கூடாதுன்னு உங்களுக்கு இருந்ததா இல்லை எப்படி? இல்லை அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் இப்போ சொன்னேன் ஸ்ட்ராட்டஜியாக பிக் பாஸ் ஆடவே முடியாதீங்க. கோ வித் த ஃப்ளோ. மிரர் மாதிரி நீங்கள் என்கிட்ட சிரித்து காட்டினா சிரித்து காட்டுவேன், ஆடி காட்டினா ஆடி காட்டுவேன், பாடி காட்டினா பாடி, சண்டை போட்டு காட்டுவேன், அவ்வளோதான். அப்படியே உங்களை புரிய பண்ணால் நான் அவாய்ட் பண்ணி போயிடுவேன். சரி என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் கேமாக ஆடுவேன்றதான் யோசிச்சேன் தவிர அதுதான் நான் பண்ணேன் ஆக்சுவலாக. அது ஒரு பிளான் போட்டு சண்டை போடுவோமா, இப்போ சண்டை நடந்துச்சு எனக்கும் அவங்களுக்கும் 4-5 days பேசலை. நான் ஒரு விஷயம் பண்ணேன் அவங்களுக்கு அந்த துண்டிக்கப்படணும்னு கொடுத்தேன். அது ஏன்னா எல்லாரும் வர போகிறவங்களும் கப்புள் கேம்னா அப்போ என்னோடய கேம் அப்போ என்ன, எனக்கும் அவங்களுக்கும் தனித்தனி நாங்கள் ஆடுறோம், ஆரம்பிச்சோன்னு நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தது என்ன சபிக்கப்பட்டதா, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், ஒன்றுமே இல்லை. அது கப்பலாக தான் நீங்கள் சொன்னீங்க. சரி நான் அந்த கேமை உடைக்கிறேன். விக்ரம் அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தார், சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கு நான் உங்களுக்காக நான் துண்டிக்கப்படுறேன்னு கொடுக்குறேன்னு சொல்லி அதை வேண்டாங்க புரிஞ்சிச்சு. சரி அதெல்லாம் எங்கள் எம்எல்ஏ அவங்க அஃபெண்ட் ஆகலை. என் கேமை நான் ஆடினா அவங்க கேம் அவங்க ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் என்னை பற்றி சொன்னாங்க, அவங்களே வந்து என்ன நான் எவிக்ட் ஆகும்போது கண் கலங்கி நின்றார் விக்ரம். ப்ரோ நான் நினைக்கவே இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ நல்லா தானே ப்ரோ ஆடினீங்க, அதுதான் ப்ரோ பிரச்சனை, நல்லா ஆடினேன், என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு, ஓகே பரவாயில்ல இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியே போனது. அதை பற்றி யோசிக்கல நான். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் ஐ டாக்ட் அபவுட் இந்த சண்டை அப்படின்ட்டு. ஐ திங்க் இனிஷியல் இப்போ ப்ரோமோஸ் கொஞ்சம் மிக்சடாக வந்துட்டு இருந்தாலுமே இவ்வளோ நாள் நடந்த ப்ரோமோஸில் ஆல்வேஸ் ஆஸ் ஃபைட் தான். ஃபைட்டு கத்துறது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிக் பாஸில் வெறியாயிட்டு அவரும் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து ஐ திங்க் அவர் விட்டுட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏர்ன் மீ அப்படின்ட்டு மாதிரிலாம் சொன்னார். எஸ் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அவருக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. எனக்கு தெரிஞ்சு அவள் ஏர்ன் மீன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு திருப்பி தே கான் ஏர்ன் பேக். எல்லா விஷயம் பண்ணுறாங்க, ஆனால் ஒவ்வொரு சீசனும் அவர் இப்படி நடந்ததும் கிடையாது, பண்ணதும் இல்லை. அதனால் நம்ம அந்த சீசனில் இருக்கணும் பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா அந்த சீசன் யாரும் மறக்க மாட்டாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை, நோன் ஃபேஸஸ் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஜென்சி கிட்ஸ். இவங்க
இப்போது வைல்ட் கார்டு கிட்ட இவங்க மாட்டல, இவங்ககிட்ட நாங்கள் மாட்டிட்டு இதுலேருந்து சர்வைவல் ஆகி யார் வெளியே வரான்றதான் இது பெரிய பிக் பாஸ் டாஸ்க்கு. இல்லை அதிகமாக பேர் கெட்டவங்க, கம்மியாக பேர் கெட்டவங்க, நல்ல பேர் வந்துட்டு வெளியே வரவங்க தான் இந்த பிக் பாஸ் சீசன். இதுதான் எங்கிட்ட நிறைய பேர் சொன்னது. சேது சார் சொன்னது, நல்ல பேரோட ரொம்ப நல்ல பேரோட வெளியே போகிறீங்கன்றது அவர் மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அப்போ பல பேருக்கு பேர்கள் உள்ளே எப்படி இருக்குன்றது தான் விஷயந்தான் ஹிண்ட்டாக கொடுத்தது. புரியுது. ஸ்பீக்கிங் ஆஃப் சேது சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு சில காமெண்ட்ஸ்லாம் வந்து நான் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. சேது அண்ணாஸ் வந்து ஹெல்பிங் யூ, சேது அண்ணாஸ் கிவிங் ஹிண்ட்ஸ், வெளியில் சேனலுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏன்னா ஃப்ரெண்டுனால இப்படி இருக்காங்க, ஸோ பிரஜின் தான் டைட்டில் வின்னர் ஆவாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே ரொம்ப நல்லா இருக்கு, நடந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்ததில்ல. பிகாஸ் ஹேவிங் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹோஸ்ட் வந்து இட் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் யூ ஆர் ப்ரோன் டு திஸ் டாக்ஸ். அது ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அது என்ன நினைக்கிறீங்க? இல்லை அது என்னென்னா, அவர் நான் உள்ளே போகும்போது தெரியாமல் ஒரு மச்சான் வார்த்தை சொல்லிட்டாரு. ஓகே, அது வந்து அவர் அப்படி தான், அவர் நடிக்க தெரியும், எனக்கும் பெருசாக பேக்கில் நடிக்க தெரியாது. ஒருவேளை அவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அவர் ப்ரொடக்ஷனில், விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் பிரஜின் ஹீரோன்னு மெசேஜ் எப்போயோ வந்திருக்கணும். எனக்கும் அவருக்கு 20 வயசு பழக்கம். நான் ஒரு டெலிவிஷனில் ஹீரோ பண்ணும்போது அவர் கதாபாத்திரம் பண்ணிட்டு இருந்தார். அதுலேருந்து அவர் வளர்ச்சி பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் வந்துட்டார், நான் அந்த பக்கம் வந்து போனேன். ஸோ அவர் கஷ்டப்பட்டு வந்த இடத்துல அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் அவர் இடத்துல என்ன வச்சு பார்க்குறாரு. ஸோ அது ஒரு ஹியூமன் ரெஸ்பெக்ட். அது இவன் வந்துடுவான், கஷ்டப்படுறான். அப்படி இல்லைன்னா அவர் படத்தில் நான் தலைவன் மெயின் கேரக்டர் நடிச்சிருப்பேன். டெய்லி சேதுபதி சார் வீட்டில் நான் டெய்லி போய் அட்டெண்டன்ஸ் போடுறாருக்கும், அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். இல்லை மேனேஜர், இன்றைக்கி வீடு எங்கேன்னு தெரியாது. அவர் ஆஃபீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. அப்போ பார்த்த சன் டிவிக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது அவார்ட் ஷோவில் பாசிங்கில் பார்க்குறது, என் படம் போஸ்டருக்கு மச்சான் இப்படி ரிலீஸ் பண்ணோம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு அமுச்சுட்றா. ஸோ இது எப்போவுமே அவர் என் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். அந்த ரெஸ்பெக்ட் எப்போவுமே இருக்கும். அதை நான் காப்பாற்றணும்னு தான் ஆசைப்படுவதை தவிர எந்த ஆக்டர்கிட்டையும் நான் போய் அப்படி நிற்க மாட்டேன். இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப க்ளோஸ்ன்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து சேது சார், சசிகுமார் சார், சமுத்திரனி சார், அறிவழகன் சார், எல்லாமே டாப் மோஸ்ட் ஆட்கள். ஆனால் யார்கிட்டையும் போய் நான் எல்லார்ட்டையும் கேட்டால் தெரியும் நான் எப்படின்னு. புரியுது. ஸோ அது வந்து அவர் அது பண்ணணும்னு அவசியமே இல்லையே. இல்லை அப்போ நான் தான் டைட்டில் அடிச்சிருக்கணும்ல. டைட்டில் அடித்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள், அடிக்கவே இல்லையே. அது உள்ளே எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆச்சா? இல்லை. ஓகே. எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸிட் ஆகும்போது தான் சொன்னேன், நம்மளை பற்றி ஏதோ வெளியே பேசிக்கிறாங்கடா. அப்படி என்ன, நீ போய் பாரு, என்னடா இப்படிலாம் பேசுகிறீங்க, நடக்காத ஒரு ஸ்க்ரீன் பிளே நடக்காது, அதெல்லாம் ஏன் பண்ணணும்? பட் இப்போது நீங்கள் சொன்னீங்க லைக் வாட் கைண்ட் ஆஃப் அ பாண்ட் யூ ஹேவ் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் வென் இட் கம்ஸ் டு ஷோ ஒரு ஃபியூ எபிசோட்ஸுக்கு லைட்டாக ரீவைண்ட் பண்ணி போனீங்கன்னா லிட்ரலி யூ கைஸ் ஒரு மாதிரி கோல்டாக போச்சு அந்த எபிசோடு. அது வந்து நிறைய பேர் வந்து என்ன பிரஜனுக்கு இப்படி ஒரு ஆட்டிடியூடா அப்படின்ற அளவுக்கு, இவ்வளோ அரகன்ஸ் வேண்டாமே அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது என்னன்னா, அது அரகன்ஸை தாண்டி நான் நடந்த விஷயத்த ஒரு லிஸ்ட்டு போட்டு பேப்பர் எடுத்தார். நான் சொன்னேன் அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் எந்த இருக்கும், கடைசியில் பார்த்தா பேப்பர் ஃபுல்லாக நான் தான் இருக்கேன். அப்போ நான் அக்செப்ட் பண்ணேன். நான் சொன்னேன், ஆமாம் சார், நான் சொன்னேன் சார், நான் அதில் டெக்காரம்லேருந்து நான் சபாநாகரிகமாக எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை சார் 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 சொன்னேன். இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சார் சொல்லும்போது அவர் ஏதோ சொல்ல வராரு, கோவப்பட வராரு. சரி நம்ம கேப் விட்டு பேசணும். ஆனால் பிக் பாஸோட 1 hour ஷோவில் என்னோட கருத்தை நான் வந்து எனக்கு மட்டும் ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வாரத்தோட எல்லாமே அட்ரஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பேசணும், தலை டாஸ்க்கு அது இதுன்னு. அப்போ எல்லாம் போய்ட்டு வரும்போது ஒரு ரவுண்டு முடிச்சு என்கிட்ட திருப்பி வருமா தெரியல, 3 பிரேக்கு தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் என் கருத்தை பதிவு பண்ணுறதுக்கு? ஸோ நான் என்னை பற்றி சொல்லி ஆகணும்ல. அவர் கேள்வி கேட்ட தலைவன் இருந்தால் நான் தப்பான மாதிரி ஆயிடும்ல, அதை நான் விருப்பப்படல அந்த இடத்துல. ஸோ என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணணும். ஸோ அது சொல்கிற விதம் மேபி ஆடியன்ஸ் சைட்லேருந்து தப்பாக தோணிருக்கலாம் கன்ஃபார்மாக. ஆனால் என் கருத்தை நான் அப்படி தான் பதிவு பண்ண முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை. சார் ப்ளீஸ் சார் ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாமா சார், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா சார்? நான் சொல்கிறதுக்கு கேட்டு உட்கார மாட்டார்ல. சரி 1 to 1 தானே இது. புரியுது. அங்கே அவர் ஒரு பாயிண்டில் ஏறும்போது எனக்கும் ஒரு பாயிண்ட் ஏறி, அதுக்கப்புறம் அவர் உட்காந்தார், கால் மேலே கால் போட்டார். என்னடா அது நம்மள மாதிரி பண்ணி காட்டுறாரு, என்ன சொல்ல வராரு, அவர் கோர்ட்டில் உட்காரன்னு சொன்னார். நான் அதான் சொன்னேன், என்ன சார் சண்டை போட்டால் தப்பு சொல்கிறீங்க, பேசினா தப்பு, என்ன தான் சார் பண்ணுறீங்க, புரியல, சொல்லக்கூட முடியாது என் பாயிண்ட்டை அப்படின்னு சொன்னேன். அது அப்படி போயிடுச்சு. அது அவங்களே சொன்னாங்க, இல்லை பயங்கரமான இந்த பாயிண்ட் பயங்கரமாக இல்லை, அது பண்ணணும்னு பண்ணதே இல்லை, அது அப்படி பண்ணணும்னா நான் ஃபுல்லாக பண்ணியிருப்பேனே, அரகண்டாகவே இருந்திருப்பேனே நான் உள்ள, அது அவசியமே இல்லையே. அப்புறம் அது தப்பாக இருந்ததுன்னா எங்கள் பாண்டு அங்கேயே அந்த செகண்டை உடஞ்சிருக்குமே தவிர்த்து எண்டிங்கில் இப்படி ஒரு விஷயம் ஒரு ஹியூமர் விஷயம் நடந்திருக்காது.
நான் என் லவ் இங்கேருந்து அனுப்புறதுக்கும் அது தூதுக்கு இவர் இருந்ததுக்கும் ஸோ அது ஒரு அது அப்போலாம் அவருக்கு என்னை பற்றி தெரியும், அவருக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு அவரை பற்றி தெரியும். சரி, நேச்சுரலான விஷயம் தான். எஸ் எஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் when it comes to season 9 அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் சண்டைகள் அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து why not following the rules அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக. அண்ட் அது இப்போதான் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக கூட கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் குவைட் அ லாங் டைம். அவர் கிவ் அப் பண்ணிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் பிக் பாஸ்ன்னு தெரிஞ்சது. நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் பேசுவார். ஏன்னா பார்க்காத ஒரு ஆளை கடவுளாக கும்பிடும்போது அந்த கடவுளுக்கு ஒரு உருவமே இல்லாமல் வாய்ஸ் தான் ஒரு உருவமாக இருக்கும்போது அதை எப்படி மதிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. என்றைக்குமே நான் மைக்க போடாமல் இது வரைக்கும் இருந்ததில்லை. பெரிய குறைகளாக சொன்ன லிவிங் ரெஸ்டும் நான் வந்து உட்காந்துருவேன். அவ்வளோ கனெக்டட் அந்த வீட்டுக்கு நம்ம எல்லாருமே. ஆனால் அங்கே ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. அது மேபி அப்படி இருக்கிறது ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க. மேபி அது கிராண்டடாக எடுத்தாலும் இவரை கிராண்டடாக எடுக்கிறாங்க பொழுது அதுதான் விஷயமா இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. பட் அவரும் ஃபிடப் ஆயிட்டார். இது வரைக்கும் எந்த சீசன்லும் நடக்கலை. அந்த சீசன் பிறந்தவங்க எங்கள் சீசனுக்கு வந்திருக்கு. வி ஷுட் பி வெரி மச் ப்ரௌட். அதே மாதிரி சீசன் 9ல் 10 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் யாரும் உடைக்க முடியாது. இனிமேல் எவ்வளோ சீசன் தான் நடக்காது. அப்போ எங்கள் சீசன் எவ்வளோ பெரிய சீசன். அண்ட் ஒரு மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதது அண்ட் அந்த ஒரு மாதிரி 18+ வந்து நிறைய பேசுது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நிறைய வீடியோஸ் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமா, ஏன் உள்ளே இதை பேசுகிறாங்க? பிகாஸ் கேமராஸ் ஆர் வாட்சிங். இட் மைட் பி என்ன ஏதோ ஒரு ஃபேமிலியாக உட்காந்து மேபி பிக் பாஸ் பார்ப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்களான்னு தெரியல. த கான்வர்சேஷன் பிட்வீன் பார்வதி அண்ட் கமருதீன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி 18+ இருந்தது. அதான் நான் வெளியே பார்த்துட்டு கூட நான் கமருதீன்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இவ்வளோ விஷயம் வந்துச்சு, நீ கையில் எழுதி காட்டினது என்னன்னா அப்படியே இதில் வந்துச்சா அடி இவ்வளோ கேமரா வச்சு நீ எழுதுறேன்னா இது என்னது, அதை நீ ஜூம் பண்ணிலாம் பேக்கில் வந்துருக்காது. ஐயோ. அப்புறம் வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்ச அப்புறம் விலகலை. சேம் திங்ஸ் வாஸ் ரிப்பீட்டட். நான் சொன்னேன் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வெளியே போய் அது என்னவோ லவ்வோ அது இஷ்டம்டா நீ பார்த்துக்கலாம். எனக்கே தெரிலங்க சத்தியம். அப்படி கேள்வி கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரில. பட் நான் ஒரு இடத்துல என்ன பார்த்தேன்னா இவங்க 2 பேரும் மேபி லவ்வோ நல்லா தான். நான் சொன்னடி அது உண்மையாக இருந்துட்டேன் சந்தோஷம்டா. நான் தானே முதல்ல வந்து அச்சரம் போட்டு சைன் பண்ணி வைப்பேன் வாட்டர் ஹேப்பன்ஸ். ஆனால் இப்போ நடந்த ஒரு 2 நாள் இன்சிடெண்ட்டில் எனக்கு தெரில, 2 நாள் எபிசோடை மிஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா வியானா கிட்ட அவங்க ஒரு கமருதீன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் வந்து உன்னை தங்கச்சியாக பார்க்கலனா, நீ என்னை நான் உன்னை தங்கச்சியாக கூப்பிடல, நீ அண்ணனா பார்க்கலனா நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இது எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்? எனக்கு வேற ஒருத்தர் சொன்னார், நான் அதை பார்க்கல. அப்போ அவர் சொன்னார் இது தப்பாக இருந்தானா இவருக்கும் வாட்டர் மெலனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாட்டர் மெலன் வந்து ஏதோ இது என்ன தெரியல ப்ராப்பர் திவ்யா வச்சு கையை பிடிச்சி எடுத்தாரா என்னமோ சொன்னார். அது ப்ராப்பராக எனக்கு தெரியல. நான் சொன்னேன் அது எனக்கு தெரியாது கம்பேரிசன் பண்ணாது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் பேசுறவர் அது எப்படி ஒரு லவ்வாக இருக்கும். சத்தியம் லவ்ன்ற ஒரு வார்த்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி அது சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக சிஸ்டர் சொல்லிவிட்டு அது கல்யாணம் அது வந்து அப்படின்னா நான் சொல்ல அது கண்டிக்க வேண்டிய விஷயம். அது ஆக்சுவலாக ஹி ஷுட் கெட் பனிஷ்ட். அதுக்கு என்னென்னா பிக் பாஸ் தான் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி மைக்கு போடாமல் இருந்துட்டு முட்டை பால் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க அப்படி தான் இது நார்மலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, இதை வீட்டில் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டான்ப்பா மைக் போட்டு பேசுவாங்க. ஆனால் அதுக்கு இவங்க ஒருத்தரால் இவங்க பேர் வந்து டீ குடிக்காமல் இதெல்லாம் அனுபவிக்கணுன்ற விஷயம் இருக்கும்போது தே ஷுட் கெட் பனிஷ்ட். ஹவு என்ன சொன்னாலும் ஜாலியாக இருப்பாங்க அவங்க. இது ஒரு இடத்துல ஷோ ஓடுது இது பார்க்கணும். சரி நான் சுய அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்க தான் நம்பணும். எனக்கு தெரிஞ்சு அவனை யாரும் தப்பாக கைட் பண்ணிட்டாங்க. நீ லவ் கண்டா போடா ஜாலியாக கொண்டா நீ கடைசி வரைக்கும் இருப்பேன்றது. புரியுது. இப்போது ஆக்சுவலி இப்போது ஜென்ரலி மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க 2 பேர் தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு இருக்குது. ஈவன் ஆஃப்டர் த வார்னிங் ஐ திங்க் அந்த கோர்ட் ரூம் ட்ராமாலேயுமே வந்து ஷி வாஸ் அகெயின். ஆமாம் அது நான் பார்க்கல. ப்ரோமோ வந்தப்போ ஏதோ பேசும்போது திவ்யா செலண்டர் ஏதோ சொன்னாங்கல்ல, அது அப்படி ஏதோ அகெயின் ஷி இஸ் ரிப்பீட்டிங் த சேம் அப்படின்னு இருக்கும்போது லைக் ஜென்ரலாகவே அப்படி தான் இருப்பாங்களா? ஆனால் ரூல்ஸை பக்காவாக ஃபாலோ பண்ணுவான்னு கேட்டால் பார்வை பண்ண மாட்டான். ஏன்னா லிவிங் ஏரியா வந்ததுக்கப்புறம் மேலே வந்து அவர் பேசுவார். பாஸ் பேசும்போது இவங்களுக்குள்ளே கலகலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு 30 செகண்ட் நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அவர் பேசுவார். இப்போ நீங்களே பேசிட்டீங்கன்னா அப்போ அவர் எதுக்கு அந்த 30 செகண்ட்ஸ் கூட பார்வை சும்மா இருக்க மாட்டான். பேசி 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 டைம்ல அவர் பேசிட்டு இருந்தாரு, இவங்க சண்டை போட்டுருந்தாரு. அப்புறம் ஒரு வாட்டி சேது சார் வரும்போது கூட கமருதீனும் யாரும் சண்டை போட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்போ சண்டை போட்டுருக்கு. அவர் இப்படி கேட்குறாரு என்ன நடக்குது இங்கே. ஸோ பாஸையே அவங்க அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க.
ஆனால் அது அதே ஒரு மாதிரி லீஸ் பாதர்ட் ஜோன். தெரியல, அதான் சொன்னேன், டோன்ட் டேக் மீ அஸ் கிராண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க. கிராண்டட் எடுத்துக்காதீங்க. அவர் அந்த வார்த்தை சொல்ல வைக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அது அந்த தெரியல. ஆனால் நிறைய பேர் அப்படி கிடையாது. புரியுது. எனக்கு எல்லாருமே வந்துடுவாங்க அப்படி மதிக்க. நல்ல லிவிங் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவேன். இது அந்த மதிப்பு இருக்குல்ல அவர். புரியுது. ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, நம்ம ஸ்கூல்னா பிரின்சிபல், காலேஜ்னா ஹெச்ஓடி நம்ம எதை பார்ப்போம், ஐயோ ஷூ எல்லாம் பார்த்தா அழுக்கான உடனே தொடச்சிருவோம். கரெக்ட். ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது இவங்க எப்போ பார்த்தாலுமே அப்படி இருக்குதுன்றது. ஸோ 1 வாட்டி 2 வாட்டி மிஸ்டேக் பண்ணலாம். மிஸ்டேக்கே பண்ணிட்டு இருந்தால் அது என்ன பண்ணுறது? ஓகே. ஸோ அதை நார்மலைஸ் ஆச்சு, நீங்கள் பண்ணிட்டீங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் பண்ணணும். தெரியல, அது இன்றைக்கி நடந்திருக்கு. அது என்ன பண்ண போகிறான்னு தெரில. எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்காத பட்சத்தில் நீங்களும் ஜாலியாக இருப்பீங்க. புரியுது. நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க சீரியஸாக. அதாங்க நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதது அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து இந்த 18+ டாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த குட் டச் பேட் டச் கூட நிறைய வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது. ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹூ இட் இஸ்ன்ட்டுலாம். பட் ஆனால் அவங்களோட தரப்புலேருந்து என்ன பார்த்தா அது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸு, அது ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் லைக் ஆல்ரெடி அந்த 18+ டாக்ஸ்ன்ட்டு மாதிரியே வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி குட் டச் பேட் டச் அப்படின்லாம் போயிட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன என் குழந்தைக்கு நான் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து இவங்களுக்கு சொல்லி தரணுமா? எல்லாம் வளர்ந்தவங்க, எது எங்கே பேசணும்னு தெரியும், எது எங்கே அவாய்ட் பண்ணணும்னு தெரியும். ஒரு 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 பெரிய நேஷ்னல் டெலிவிஷனில் பிக் பாஸ்ன்ற ஷோ எவ்வளோ பெரிய ஷோ, இதில் எடிட் பண்ணி எது போகும் எது போகாது தெரியாமையே பேசுகிறாங்கன்னா அது பேசுகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வெளியே போகும்ல. அவங்களுக்கு என்னென்னா, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணாலும் அதை ஹைட் பண்ண மாட்டாங்க. அந்த தப்பு கொண்டு போய் காட்டுவாங்க. ஏன்னா இவங்க இப்படின்று காட்டணும். அதுதான் ப்ரொஜெக்ஷன், அதுதான் ஷோ. நல்லவனாக இருந்தால் நீ நல்லவனாக வேஷம் போட்டு தான் தப்பாக பேசுகிறல்ல. ஸோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப தப்பு நார்மல். இப்போ ஒன்றும் இல்லை, நீ அந்த டாஸ்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீ கேட்க வந்த பாயிண்ட் வந்து அரோரா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆமாம், அவங்க நார்மலாக தான் ஒரு விஷயம். அது எப்படி உங்கள் கண்ணுக்கு இப்படி மாறிச்சுன்றது எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ பேர் நாங்கள் சுற்றி நிற்கிறோம். அது உங்களுக்கு மட்டும் அப்படின்னா அப்போது உங்கள் மைண்ட் அவ்வளோ இதாக இருக்கான்றதான் சேது சார் கேட்டார். அது யாருக்குமே இப்போ தோணாத ஒரு விஷயத்த உங்களுக்கு மட்டும் எப்படி தோணுது? யாருமே பார்க்கல. எனக்கு அப்படி தப்பாகவே தெரியலையே. உண்மைதான், எங்களுக்கு தோணவே இல்லை. இப்படி அதாவது அந்த கட்டை வந்து நிப்பாட்டுறதுக்கு அது ஒரு ஐடியா, அது அந்த புக்கிலே கொடுத்துருப்பான். கற்றுக் கொடுத்தா எப்படி பண்ணலான்னு. அதையே நீங்கள் தப்பாக மேனிபுலேட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்? அது பெரிய தப்பு ஆக்சுவலாக. புரியுது. நிறைய விஷயம் நடக்குது. பட் இவங்க அதை புரிஞ்சு அதை ஹைட் பண்ணி அவங்க பண்ணணும் ஆக்சுவலாக. பட் எது கண்டென்ட் கொடுக்கணும்னு தெரியாமையே கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க ஆக்சுவலாக. இதுதான் நடந்துட்டுருக்காங்க. போகிற போக்கில் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அது ஒன்றும் பண்ணல. அது இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் 4 வீக்ஸில் முடிய போகுது. இது ஒரு முடிவு, நீங்கள் வெளியே வருவீங்கல்ல. ஆனால் இன்னும் 4 வீக்ஸில் இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்காங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் லைக் 5 வீக்ஸ் 35 டேஸ் இருக்கும்போது இப்போது 2 எவிக்ஷன் வரும். ஓகே, பயங்கரமாக இருக்கும் எவிக்ஷன். நம்ம நல்ல பேர் வந்துட்டோம். ஆல்ரெடி ஒரு வெளில வந்தவங்களே ஒரு சில பேர் டிசர்விங்காக இருக்காங்க. அவங்களே வெளில வந்தாங்க இப்போது. ஏன்னா பிகாஸ் திஸ் சீசன் இஸ் லைக் யார் வின்னர் அதுதான் ப்ரெடிக்டே பண்ணல முடியல. கண்டிப்பாக சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 70+ டேஸ் ஆகும்போது ஓரளவுக்குலாம் மீதி சீசன்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறவங்கள கெஸ் பண்ண முடியல யார் எப்படி வருவாங்க. ஏன்னா நல்ல பிளேஸில் வெளியே வந்துட்டாங்க. இப்போ எனக்கு முன்னாடி வர வேண்டிய பல 7 பேர் உள்ளே இருக்காங்க ஆக்சுவலாக. நான் வெளியே இருக்கேன். இப்போ அப்படி இருக்கும்போது டைட்டில் யார் வின் பண்ண கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலாக. அதுதான் விஷயம், அதோட விஷயம் ஆக்சுவலாக. போக தான் அது நம்ம அதுவும் கெஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.